सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सर्वे वेदा यत्पदमामनन्ति तपांसि सर्वाणि च यद्वदन्ति यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तद्देवदं सङ्ग्रहेण ब्रवीमि ओम् इत्येतत् इति कठोपनिषत् एवमेव गीतायामपि वर्तते ओम् इत्यनेनैव सम्पूर्णम् अवस्थात्रयातीतं वस्तु आनन्दरूपं बोध्यते तदेव सर्वदा सिद्धं स्वतः सिद्ध स्वतः नित्य सिद्ध बुद्ध मुक्त स्वभाव इदं तत्त्वम् अभिजानन् वयम् अभिजानन्तः वयं बहोः कालात् अज्ञानेन आवृताः शरीरादिकम् अनात्मानम् आत्मत्वेन ज्ञात्वा कष्टम् अनुभवामः एतादृश्यां स्थितौ उपनिषदः सर्वाः किं कुर्वन्ति एकमेव तत्त्वम् आनन्दरूपमस्ति परिदृश्यमानं जगत् सर्वमपि तस्मादेव उत्पन्नम् स्वप्ने एकस्मात् जीवात् यथा रथादिकम् उत्पन्नम् इति निरूपयितुम् अद्वितीयत्व पूर्णत्व भौमत्व रूप परमसुखरूपत्व बोधनाय प्रवृत्तम् तत्र ऐतरेयोपनिषत् नूतनया रीत्या इमां सृष्टिं प्रतिपादि क्रमशः अश्वशरीरमानीतवान् गोशरीरमानीतवान् पुरुषशरीरमानीतवान् शरीरे च इन्द्रियाणि आगतानि चक्षुः श्रोत्रं नासिका जिह्वा शिष्टेषु करणेषु इन्द्रियेषु देवता शक्तिरिति सूर्यः अग्निः इत्यादि देवताः सूक्ष्मरूपेण अनुग्रहं कर्तुं तत्र प्रविष्टाः इति एतत् सर्वम् अनन्तरम् एताः देवताः संसारसागरे पतिताः इत्यपि वर्णितम् तेषां देवतानाम् अपि अशनापिपाते संयोजयामास தேவதைகளுக்கு பசிதாகம் வேற வந்தது பசிதாகங்கிறதுனாலதான் பிராணிகள்லாம் என்ன பண்றது உணவு வேணும்னு உணவு சிருஷ்டி பண்ணார் தஸ்ய அன்னஸ்ய பகுதா தத்திர தத்திர கமனம் தாவனம் அனந்தரம் சக்ஷுத்வாரா ஸ்ரோத்ரத்வாரா நாசிகாத்வாரா ஹஸ்தத்வாரா ஸ்பர்ஷத்வாரா अन्नस्य अन्तः गमनं प्रथमतः अज्ञात्वा कृतम् एलिमिनेशन् प्रोसेस् अनन्तरम् अपानेन अजिगृक्षत् एतत् सर्वं अनन्तरम् इदानीम् अन्नस्य आयुः जीवनं जातं सर्वे देवाः अनुग्रहार्थम् आगताः इन्द्रियाणि वर्तन्ते शरीरं वर्तते परन्तु लोकः इन्द्रियाणि शरीरं च लोकपालाः अग्निसूर्यादयः इदानीं लोकपाल तेषां सङ्घातः एकस्मिन् शरीरे सः वासः இவ்வளவும் பண்ணி திதி நிமித்தம் அண்ணன் கிருத்வா அப்ப வாழறதுக்கு வேண்டிய சாப்பாட்டையும் கொடுத்துட்டு ஒரு ராஜா பிரஜைகளுக்கு வேண்டிய வீடெல்லாம் கட்டி கொடுத்து அவளுக்கு வேலையெல்லாம் போட்டு சாப்பாட்டுக்கு எல்லாம் வழி பண்ணதுக்கு அப்புறம் இவாளும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்காம ஒருத்தருக்கு இது இல்லாம நல்லபடியா ஐக்கமத்தியமா போகணுமேங்கிறதுக்காக தான் வந்து எப்படி கவனிச்சுக்கிறானோ நாட்டுக்குள்ள புந்து அதுபோல புறபொடி புற பௌர தற்பாலையுத்திரு ஸ்திதி நம்ம மக்களை காப்பாற்றுறது உள்ள சின்ன சின்ன கலெக்டர்களை தலைவர்கள் இதெல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு வாணி இவ ஈக்ஷதா பெரிய சக்கரவர்த்தி ராஜா போல ஒரு ஆலோசனை பண்ணினார் என்ன ஆலோசனை பண்ணினார் நாம இருந்து சரியானபடி நியமனம் பண்ணலன்னா இவாண்டா நெல்லிக்கா முட்டையா போயிடுமே கசன்னு கேன பிரகாரேன இது அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் இதான் இந்த சரீரேந்திரிய சங்காதங்கள் இதுல உள்ள தேவதைகள் எல்லாம் மாதிரித்தே மாம் இருத்தே என்னுடைய சைத்தன்ய ஸ்வரூபமான என்னுடைய பிரசன்ஸ் இல்லாமல்
மாமந்தரேன இதம் கதம் புரஸ்வாமின்னு பேர். இவர்தான் எல்லாத்துக்கும் ஆள். இதனாலதான் ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ததமேவது புத்தின் சாரதிம் வித்தி மன பிரகிரகமேவச்சா. கடோபனிஷத்து வேற மாதிரி சொல்ற. நான் உள்ள இல்லைன்னா அவரு அது ஒரு ஆபீஸ்ல கெட்டு வரலன்னா அன்னைக்கு ஆபீஸ்ல குழப்பமா ரைட்லாம் ஒன்றும் போவாது. அப்படி வந்து உட்கார்ந்து இருந்தாலே கதன்னு. அதனாலதான் எமர்ஜென்சி பீரியட்ல தான் நாட்டுல எல்லாரும் பஞ்சுவலா இருந்தான்னு சொல்றான். இந்த நிலப்பட கொண்டு அழுதுக்கு ஒரு அம்மா எமர்ஜென்சி இருந்தா தான் நடக்குங்கிறது நமக்கு மட்டும் இல்லை. இந்த லேசினஸ் இல்லைன்னா எல்லாரையும் படுத்துறது. ஆலசியம் மகான் சத்ரு சரீரஸ்து மகான் விபுன்னு சொல்ற வழக்கம் அது வேதத்திலேயே ஆரம்பிச்சாச்சு. தீஷாஸ்மாத்வாதே தீஷோதே சூரிய வஜ்ரம் உத்தியதம். நமக்கே வருது. பகவான் சர்வத்தையும் சட்டி விட்டுட்டோ பயமுறுத்தி வச்சிருக்கான். இல்லன்னா அவள் ஏன் எவ்வளவு பெரியவாள்லாம் கூட யாருக்கு பயந்துட்டு கரெக்டா உதிக்கிறாளோ, சூரியன் சந்திரன் நரிகள்லாம் யாருக்கு பயந்துட்டு ஓடுறதோ, யாருக்கு பயந்துட்டு யாரு நம்பி தான தர்மங்கள்லாம் பண்றாளோ, பகவான் இருக்கா நமக்கு பின்னாடி நல்லது பண்ணுவார் நம்பி பண்றாளோ, அக்ஷர பிராமணத்துல விஸ்தாரமா பிரதாரண்யத்தை சொல்றாங்க. ஒரு ஈஸ்வரன் ஒரு தத்துவம் நம்ம விட அதிகமா இருக்கு ஒத்துட்டாகணும். அவரை நாம சொர்க்கத்துக்காகவும் சோக்கியத்துக்காகவும் பிரார்த்தனை பண்றதோட கூட ஞானத்துக்காக போட் பண்ணணும். இதுதான் தேவி மகாத்ம சாரம். போக ஸ்வர்க அபவர்கதா சாமிய சரணம் கட்ச. நீ ஒண்ணும் தனியா பண்ணிக்க முடியாது. நம்முடைய ஈகோவை விட்டு ஈஸ்வரனை பிடிச்சிட்டு அப்புறம் ஈஸ்வரனையும் தள்ளி பிரம்மத்தையே நாம இருக்கிறதுங்கிறது இந்த வரிசை. அப்பய தீட்சிதருடைய ஆத்மார்ப்பண ஸ்துதியை நாம கன்னியாசம் மட்டுக்கும் உங்களுக்கு எல்லாம் வரும். அப்புறம் அதுல அவ்வளவு பெரிய அத்வைதத்தை நிலைநாட்டி ஸ்தாபிச்சு அனுஷ்டானங்கள்லாம் இருந்த பெரியவர் கதறி பகவத் சக்தியை பிடிச்சுக்கணுங்கிற. அது போல இருக்கட்டும். இப்ப இந்த கதை எப்படி போறது? இந்த ஜடமான சரீரமோ கொஞ்சம் சைத்தன்யம் உள்ள தேவதைகளோ அவளுக்கு வேண்டிய உணவுகளை கிடைச்சுட்டாலும் சரியானபடி நிர்வாகம் பண்ணி கொண்டு போக முடியாதுன்னு ஆலோசனை பண்ணி என்ன பண்ணார்? நாம நுழையலாம் இதுக்குள்ள, அவளோட போய் பிரசன்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சார். கதரேன பிரபத்யா இது மூலத்துக்கு வரைக்கும். மூலம்னா உபனிஷத். எந்த வழியாக நாம நுழையலாம்? நவத்வாரங்கள் இருக்கு இல்லையா? கண்ணு 2, மூக்கு 2, வாய் 1, காது 2, தொப்புள் 1, கீழே 2, 10 இருக்கு மொத்தம். எந்த வழியா நுழையலாம்? உடம்புலயே ஒவ்வொரு மயில் கால்களும் ஓட்டதான் அவர் பிளான் பண்ண. எது வழியா நுழையலாம்னு நினைக்கும் பொழுது ஏன் நீங்க நுழையாட்டு அவன் காரியத்தை பார்க்க மாட்டாதா? பார்த்தாலும் இவ்வளவையும் சேர்த்து வாங்கி அனுபவிக்கிறதுக்கு ஹெட் இல்லைன்னா நாராஜகே ஜனபதேன்னு சொல்வாள். இந்த வேந்தன் ராஜ்யத்துல இந்த ராஜா இல்லாத போது ரிஷியெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ராஜாவை தயார் பண்ணாங்கிறதுலாம் பாகவதம் நிற்கிறது. அந்த பாகவதமானது இன்னைக்கு ராத்திரி அந்த புது சரித்திரம் தொடரும் ஆரம்பம். நாளைக்கு அது லீவு. அதை இப்பவே சொல்லிடுறோம், அப்புறம் மறந்து போய் ராத்திரி ஏவம் லோகபால. நான் எந்த வழியா நுழையலாம்னு நினைச்சதோட இப்படி இருக்கட்டும். ஆனால் இது நான் நுழையாட்டா சரியா வராது. எதி வாக்கு வேலை செய்யறது, அக்னி அனுகிரகம் பண்றார், நல்லா பேசுறேன். இதனால திருப்தி யாருக்கு வரணும்? உள்ள உத்தர் இருக்கணுமே. வாய் பேசுறதுனால வாய்க்கே திருப்தி என்ன? கண்ணு நன்னா பார்க்கறதுனால ஏற்பட்ட சந்தோஷத்தினால கண்ணுக்கு திருப்தி என்ன? காது நல்ல சங்கீதம் கேட்கறதுனால ஒரு என்ஜாய்மெண்ட் வருது, அது வாக்குக்கு என்ன? வாக்குக்கும் இல்ல, அந்த தேவதைக்கும் இல்ல. அப்போ ஒருத்தர் போக்தாவான சைத்தன்ய சத்தாவுன்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தா தான் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு கதையா சொல்ற விஷயம். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் நுழைஞ்சான்னு அப்படி லிட்டரரி மீனிங்கா எடுத்துக்கூடாது. நான் கவனிக்கணும். இது பின்னாடி சர்ச்சை ஒண்ணு பேசா வரப்போகுது. இது நாம் இல்லாமல் என்ன பயன்படும்? எதிரம் காரியகரண சந்தா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன் வாய் பேசுறது? இது வாஜா வித்யாகிருதம் எதி பிராணேன பிராணிதம். மூச்சு விடுறது, உள்ள இருக்கிறது. இதனால யாருக்கு பலன்? எதி சத்ருடா திருஷ்டம், கண்ணு என்ன பாக்குறது. எதி ஸ்ரோத்ரேன ஸ்ருதம், காது நல்லா எல்லாம் கேட்கறது. எதி துவச்சா ஸ்பிருஷ்டம், எல்லாம் வரிசையா சொல்ற. தோப்புனால நல்ல கொண்டன சொன்ன ஆனந்தமா இருக்கார். எதி மனசா தியாசம், மனசுல இது எல்லாம் ஆகிய யோசனைகள்லாம் பண்ணார்.
எத்யபானேன அப்யகானிதம் என்னெல்லாமோ சாப்பிட்டாருன்னா எதி சிஷ்ணேன விசிருஷ்டம் சூரியன் நன்னா பாஸ் பண்றது வெளிவாசல்ல போறது அதகோஹமிதி இங்கதான் அதகோஹமிதிங்கிறதுல இருந்து விசாரம் அது வரைக்கும் அத்தியாரோபம் அதுக்கப்புறம் அபவாதம் அப்படின்னு ஆனந்தகிரி வியாக்கியானத்தை சொல்றாரு அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே ரொம்ப சட்லஸ்டான ஒரு பொருளை ஒருத்தர் தெரிவிக்கணும்னா அந்த சட்ல சுத்தி கொஞ்சம் கிராஸான பொருள்லாம் வச்சு அவனுடைய சைட் அண்ட் அட்டென்ஷன் ஆஃப் த மைண்ட் ரெண்டையும் அதுல பொவியன் அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். நாம சூரியனை பார்க்கும்போது கூட நான் கவனமா அந்த இதை வச்சு பார்த்தோம் இல்லையா, அது கிரணங்கள் பிறந்ததுக்கா. இப்போ ஒரு மேஜை மேல சின்ன ஊசி இருக்கு, அது உங்களால எடுக்க முடியல, உங்களே எடுக்க வைக்கணும். பார்த்துட்டா என்ன பண்ணணும், அந்த ஊசிக்கு பக்கத்துல பெரிய ஒரு பேனா, புஸ்தகம், ஒரு ரப்பர் பேண்டு என்னெல்லாமோ வைக்கணும். வைக்கும் போது அப்படியே இந்த கண் பார்வை வரும்போது கவனம் அங்க வரைச்சு அந்த ஊசி கணக்கு ஏற்கனவே இருந்தது. ஏன் தெரியல, அதி சூக்ஷமா அந்த அதி தூரா பல காரணங்கள்னால இருக்கிற பொருள் தெரியாம இருக்கலாம், ரொம்ப தள்ளி இருக்கலாம், ரொம்ப கிட்டக்க இருந்தாலும் தெரியாது. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய வெளுப்பு கண்ணுக்கு தெரியல, கண்ணாடியில் தான் தெரியுது. அதிதூர சாமீபியாது மனோ அனவஸ்தானாத்து சாங்கியக்காரிக்கிற அருமையா சொல்றார். மனசு எங்கேயா வச்சிருந்தாலும் ஒன்றும் தெரியாது. ஆகையினால மனசு ஈடுபடணும், கவனம் இங்க இருக்கணும். இவ்வளவும் இருந்த சைத்தன்யத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ். அப்பேற்பட்ட சைத்தன்யங்கிறது இதோட கலந்து கலந்து தெரிகிறாரே ஒழிய கண்ணோட சேர்ந்து காதோட சேர்ந்து மூக்கோட சேர்ந்து. கரண்ட்ங்கிறது ஃபேன்ல வந்தா சுத்ததா தெரியுது, லைட் எரியுது, வீடியோல ஆடுறது, ரேடியோவுல பாடுறது, இன்ஜின்ல ஓடுறது. தனி கரண்ட் எப்படி பாத்துருக்கீங்க நீங்க? இதுதான் நீங்க திருப்பி உதாரணம் சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம். அதேதான் இங்க. அது யாருன்னு கவனிக்கணும். இங்க அங்க கவனிக்கல, இங்க கவனிக்கணும். அசகோ அமிதி பெரிய விஷயம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, உபனிஷத்துகளுக்குள்ளேயே முதல் உபனிஷத்து 5ல என்ன பேரு, அதுல அகங்கஹா நான் யார் அப்படின்னு விசாரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னதான் ரமணருக்கு இந்தியா பிடிச்சிருக்க. அது ஒண்ணுல எல்லாம் வந்து சென்ட்ரல் பாயிண்ட். இப்போ ஒரு 2 அடி குச்சி இருக்கு, அது நடுப்பது சின்ன ஊசியினுடைய நுனியினால பேலன்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறது கூட முடியும். எப்பன்னா அந்த பாயிண்ட் அந்த ஊசி மன இருக்கு. விரல்ல ஒரு பெரிய கம்பு அப்படி வச்சிருக்கோம். பேலன்ஸ் எப்படி வருது, அந்த கம்பனுடைய நிஜமான சென்டர் பாயிண்ட் எதுவோ அதுல ஒரு ஆதாரம் சின்னதா இருந்தாலும் அது என்னென்னையும் விழாம என்னென்னையும் விழாம இருக்கும். இதுதான் புரியுங்க. இதுதான் ஏகாக்கிரதான்னு பேர். இந்த பாயிண்ட கவனிக்கணும். அதுபோல ஹிருதயம்ங்கிறதுல உள்ளுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு கதை சொல்லணும். அது வரும்போது அதோட டால்னால எல்லாமே சைத்தன்யமா தெரியுது. வைரக்கல்ல சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெள்ளக்கல்ல எல்லாம் வைரம் போல ஜொலிக்கும், அதை விட ஜாஸ்தியா கூட ஜொலிக்கும் சில சமயம். ஆகினால அந்த நலதமையின்றிய சுயம்பரத்தை நலன் மாதிரியே 4 பேர் சைடுல, இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், எப்படியோ நல்லா வச்சுப்பேன். கொஞ்சம் கூட 8 வித்தியாசம் தெரியும். படம் போடுறதுலயே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அங்க நிஜமா 8 வித்தியாசம் பிசிக்கலி இல்லவே இல்லை. வேற ஏதோ மாலை போட்டது வாடாது, கட்சி விட்டாது, கால் கீழே முழுக்க பாவாதுன்னு வேற என்னவோ சொல்ல வேண்டிய அது 4 பேருக்கு இருந்தது, நலனுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால தமயந்தி சுயம்பரம். நாம கூட நம்ம புத்தியினால சைத்தன்யத்தை சுயம்பரம் பண்ணி கட்டிக்கிட்டு ஏகத்துவம் அடையணுமே. ஆனால் இந்த தசை இந்திரியங்கள், சரீரம், இந்த உள்ள விஷயங்கள், வீடு, பழங்காட்சி எல்லாத்தையும் போய் இந்த சைத்தன்யம் விட்டுட்டு அதனாங்கிறது. இப்ப நம்ம ப்ராப்ளமே அதானே. தேகம் பிராணம் அபிந்திரியாண்யபிச்சலம் புத்திச்ச சூன்யம் விதுஸ்ரீவாந்தயோடோபமாஸ்து அஹமிது பிராந்தா பிசம்பாதினா மாயா சக்தி விலாச கல்பிதமா. இது எவ்வளவு நாள் சொன்னோம் தர்மம். மாயா சக்தி விலாச கல்பித மகாவியாமோகம்ங்கிறார். இல்யூஷனாவது இல்யூஷன். எத்தனை தரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. நீங்க எவ்வளவு தரம் இழுத்தாலும் மறுபடியும் அது வந்து வெலாசிட்டி அந்த பக்கம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இப்படி பழகினதுலயே நம்ம கைய ஆட்டாம 5-6 மாசம் 3 மாசம் கட்டினாலே அப்புறம் அது சரியானபடி பழைய மாதிரி கைய ஆடிட்டு இருந்த போல் பண்ணிட்டு இருந்ததான கிரிக்கெட் மேனுக்கு கூட போலருக்கு கூட 4 மாசம் ட்ரைனிங் வந்துட்டு ஒரு ஆள்
பிசியோதெரப்பி ஆள்கிட்ட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட அவன் கையை பிடிச்ச ஆட்சி இத்தனை நாளா ஆடிட்டுதான் இருந்தது. 2 மாசம் கட்டுப்பட்டு சொல்லியோ நாம பல கோடி ஜென்ம பல கோடி வருஷங்கள்ட்ட கட்டுப்பட்டு இப்ப சரியத்தான் நினைச்சதான அந்த கெட்ட வாசனை திடீர்னு வாரத்துக்கு 3 நாள் 5 நாள் கிளாஸ் படிச்ச உடனே ஓடி போயிடுமா, போற மாதிரி போகும். அந்த பக்கம் வந்துடும். நம்ம போன குட்டியை கொண்டு 2 பல்லாக்கு 3 பல்லாக்கு தள்ளி 3 கிலோமீட்டர் தள்ளி விட்டா கூட நீங்க காலில் வந்து கூட அது 4 கால் பாய்ச்சல் அது கொண்டு. அதான் அத்தியாசம், அதான் அசக்தி, அபிஷங்கம்னு பேர். இது எப்படி நாம சம்சார சந்ததி அநாதி சிறகாலாபியஸ்த நாம சம்சார சந்ததி யோக வாசித்தத்தை சொல்ற. அது அடிமேல் அடியா அடிக்க தொடர்ந்து கனோபியாசம். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்வஞானார்த்த தரிசனம் ஏத ஞானமிதி பிராகு அஜானம் எதோன்யத. வெளிப்பொருள்கள் வந்து நமக்கு ஆசை வருதுன்னு அந்த பொருள் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிற சங்கல்பம் போகணும். அந்த சங்கல்பம் போறதுக்கு என்ன பண்ணா அந்த பொருள் வந்து நல்லதாக இருந்தால் ப்ராப்ளம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ரியாக்ஷன் ரொம்ப மோசம், ஆஃப்டர் எஃபெக்ட் ரொம்ப மோசம். இந்த மருந்து சாப்பிட்டாக்க ஹார்ட் அட்டாக் வரும்னா தலைவலியை பொறுத்து மருந்து சாப்பிடாம இருக்கணும். பின்னாடி கோபம் இந்த வெயின ஆத்துல வேலைக்கு வச்சிருந்தா இப்ப என்னதான் அப்புறம் போய்கிட்ட கூட கொளுத்திடுவான்னா அந்த ஆளை வேலைக்கு வைத்தேன். பின்னாடி வரக்கூடியதான கெட்ட விளைவுகளை கண்ணாப்பினால் சாப்பிட்டான்னு வச்சிருப்போம். மாம்சமா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும். வயிற்று பொம்பளை ஒரேடி ஆபரேஷன் வரும்னா சாப்பிடாம இருக்கணுமோ உடனோ பின் விளைவு என்பதை யோஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தோஷ தரிசனம் வைராக்கியம் வரதுக்கு காரணம் அது ஒரு தரம் பார்த்தா போறாது. அடிக்கடி 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 சிறுநீர் பண்ண அடுக்கடுக்கா சிறுநீர். எதுக்காக சொல்ல வரேன், இதெல்லாம் ஆச்சாரியால் அங்கங்க சொன்னதுதான். நான் யாருங்கிறது விசாரிக்க அதுக்குன்னு உட்காராட்டாலும் மாசக்குள்ள அது போட்டிகிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் தூங்கும் போது மனசு இல்ல, பிராணம் இருக்குங்கிறது உனக்கு தெரியல, பணங்க ஆசெல்லாம் இல்ல, எல்லா சம்பந்தமும் இல்லாம நான் ஆனந்தமா இருக்கேன். அப்ப இருக்க மாதிரியே தானே இப்ப இருக்கேன். இப்ப வெவ்வேறு கண்ணாடினால போட்டு பார்க்கும்போது வெவ்வேறு கலராக தெரிஞ்ச துணியானது கண்ணாடி இல்லாம பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது. அப்ப இத பளிச்சுன்னு வெளுப்பா இருக்கிறது தான் சுபாவம். சேப்பு மஞ்சள் எல்லாம் ஆர்டிபிஷியல், ஔபாதிகம். ஔபாதிகம்னா ஆர்டிபிஷியல், பரோபாதி சம்பந்தம். அது விசாரிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாரு இந்த உபனிஷத்து. நான்கார் விசாரத்துக்கு அடிப்படை பிரதம உபனிஷத்து. இதை நான் இத்தனை நாளா இப்படி 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 யோசிச்சு சொன்னது இல்ல, வேற விதமா சொல்லி என்ன பண்றாரு. இவ்வளவு பேரும் வந்து இருந்தும் இந்திரியங்கள்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எதி வாசா திவ்யாகிருதம் இத்தியாதி கேவலமேவ வாக்வபஹரணாதி. வெறும் வாய் பேசுறது, பேச சக்தி இருக்குன்னாக்க என்ன லாபம்? ரேடியோ பாடுறதுன்னா ரேடியோக்கு ஆனந்தமா? அது உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறது. உங்களுங்கிறது அதன் நிரர்த்தகம் கதஞ்சன பவேத். அது வேஸ்டா போகக்கூடாது. பலிஸ்துத்யாதிவதி. எப்படி ஒருத்தன் வந்து நான் தான் ஸ்தோத்திரம் பண்றான் ஒரு ஐர்வாழன்னு ஒருத்தர் உட்காந்து கேட்கணும். கேட்டா தான் அவனுக்கு ஒரு சம்பாவனை பண்ணுவார். உலக ரீதியை தான் பேசுறது வேதங்க. பலி ஸ்துதி, பலின்னா ஒருத்தருக்கு யாருக்கோ என்னெல்லாமோ கொடுக்கறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வரான். அங்க ஆளே இல்ல, வெண்ண வச்சுட்டு போனா எறும்புங்கிறதுக்காக அது ஸ்துதி பண்றான். 4 அத்தியாயம் 4 அத்தியாயம் 5 அத்தியாயம் வெங்கடேஸ்வர பிரபாத். வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் எதிர்க்க இருந்தா தானே லாபம். இப்ப மாதிரி பேசிட்டே இருந்தான்னா என்ன பிரயோஜனம்? அப்ப உள்ளுக்குள்ள இந்த இந்திரியங்கள் வேலை செஞ்சு கொண்டு வரத வாங்கி தலையாட்டி சந்தோஷப்படுற ஒருத்தர் வேண்டாமோ அப்படின்னு யோசிச்சாங்க. மாமனா இருக்கணும் அவர் எல்லாருக்கும். கேவலமேவ வாக்யபஹரணாதி தன் நிரந்தகம் கசஞ்சன பவே. அது வேஸ்டா போகக்கூடாது. பலிஸ்தியாதிவத் பௌர வந்தியாதிபிஹி பிரயுஜ்யமானம் சுவாமியர்த்தம் தத் சுவாமினம் அந்தரேன அசத்யேவ சுவாமினி. அது கேட்கறதுக்கோ இதை ரசிக்கிறதுக்கோ ஆளு அரங்க ருதிதம் கிருதம் சவசரீரம் உத்வர்த்திதம். இத வந்து பர்தகிரி என்ன பண்ற, ரசிக்க தெரியாத எல்லாத்துக்கும் மசியாத கல் நெஞ்சக்காரன தினமும் போய் சோதனம் பண்ண ஒரு பிரயோஜனம். சவசரீரம் உத்வர்த்திதம். வெப்பாரிக்கு நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் இதான் பேசி பார்த்தேன். ஏன்னா எது போல இந்த கலஜன யதபுதோ ஜனசே ஜிதஹ
பஞ்சமும் இல்லாத ஆளை பீத்த நாளா சேவை பண்ணேனே ஒண்ணுக்கு அரங்க ருதிதம் கிருத்தம் காட்டவே ஓடுறான். யாரு வருவாங்க? வீட்டுல எழுதானாலும் அதாக்கம் கெட்டோளம் வருவான். அரங்க ருதிதம் கிருத்தம் சவசரீரம் உற்பத்தித்தம் அப்படின்னு வேஸ்டா. அது போல நாம இவ்வளவும் பண்ணி ஒரு ஜடங்கள் தானே இதெல்லாம். ஜடத்திலேயே ஓரளவுக்கு நல்ல ஜடம். கண்ணாடியும் ஜடம் தான், களிமண்ணும் ஜடம் தான். களிமண்ணில் நம்ம முகம் தெரியாது, கண்ணாடியில தெரியும். கண்ணாடி அறிவுள்ளவங்கள நிலக்கரி கும்பியில போட்டு எரிக்கணும், சமையல் பண்றோம். அதே நிலக்கரியிலேருந்து தான் வைரம் மூட்டை பண்றாங்கடா. அதுவும் கரியிலேருந்து வந்ததுங்கிறதுக்காக அந்த கறி ஒரு மூட்டை வாங்குற மாதிரி நீங்க வைரம் ஒரு மூட்டை வாங்க முடியுமா? யாராலையா? காரியம் நன்னா இருந்ததுன்னா காரணமும் நன்னா இருக்கணும்னு அந்த இடங்கள்ல இல்ல. பரிணாமவாதம் இது. பாலை விட தயிருக்கு விலை ஜாஸ்தி. பால் 1 லிட்டர் நல்ல பால் வாங்குறதுக்கு நல்ல தயிர் வாங்குறதுக்கு பார்த்தோம்னா 2 பங்கு. ஏன்னா மெனக்கெட்டு உரக்குத்தி எல்லாம் பண்ணி தங்கம் 1 பவுன் வாங்குறதோட 1 பவுன் மோதிரத்துக்கு விலை ஜாஸ்தி. ஏன் அது அந்த மாதிரி வடிச்சிருக்காங்க. ரூபர் நாம ரூபங்களுக்கும் சேர்ந்து ஒரு தனியான பெருமை இருக்கு. இது பொய்யா இருந்தாலும் இதுக்கு ஒரு தனி பெருமை. அதுபோல இப்ப நாம ரூபம் இல்லாமல் ஒருத்தர் உள்ள இருக்கார். அவர் இருந்தால்தான் இவ்வளவு வேலை செஞ்சதுக்கெல்லாம் பிரயோஜனம். சோத்திரம் பண்ணான்னா ஒரு ஆள் கேட்கறதுக்கு இருக்க வேண்டாமோ? அரங்க ரோதனம் மாதிரி ஆப்டாது அப்படிங்கிற பௌரவத்தியாதிபிகி ஜனங்களோ நாட்டு மக்களோ அத ஸ்தோத்திரம் பண்ண சுத்தி பாடகர்களோ அவ பிரீஜமானம் சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் யாருக்காக? சுவாமி அர்த்தம் ராஜாவுக்காக சொல்லும் பொழுது இருந்துட்டு சுவாமி நமந்தனேன இந்த ராஜாவே எங்கெல்லாம் எழுந்து போனப்புறம் பெரியவா எழுந்து போனப்புறம் யாராவது பூஜை பார்ப்பாள். ராமர் இருக்கிறதா அயோத்தி. அதனாலதான் லக்ஷ்மண் கிட்ட சுமித்ரை சொல்லும் பொழுது ராமம் தசரதம் வித்தி ஆம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். அருமையான கேரக்டர் சுமித்ரா. எவ்வளவு விவேகம். நீ அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சது வந்துடாதே, அம்மாவான என்ன சுமித்ரைய பார்க்கணும்னு நினைச்சது வந்துடாதே. அப்பாதான் ராமன், அம்மா சீதை தான். நாட்டை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் நினைச்சது வராது. நீ இருக்கிற காடுதான் அயோத்தி, ராமர் இருக்கிறதா அயோத்தின்னு இருக்குதான் பேர். பெரியவா போடுறது கூட்டம் பயங்கர இருக்கும். அங்க உபன்யாசம் நடந்தேக்கு பெரியவா உட்கார்ந்தா எல்லாரும் உட்காந்துக்கு. பெரியவா எழுந்து போயிட்டா உபன்யாசம் என்ன இருக்கேன்னு யாராவது உட்கார்ந்து போயிடுவோம். ஏன்னா அது மாதிரி ஒரு சுபம். நம்முடைய முக்கிய எய்ம் என்ன? அது நாம கிட்டே பிடிச்சோம். அதுபோல முக்கியமான இவர் இருந்தாத்தான் இதெல்லாம் எடுபட. மெயினான பாடகர் பாடலைன்னாக்க ஒத்து உதர்வெல்லாம் சரிப்பட. ரொம்ப நல்ல இடம். இந்த மாதிரி வேற எந்த உபனிஷத்தும் இந்த மெத்தேட்ட சொல்லல. என்னன்னா கவனி தைத்திரி சொல்லிட்டு போயிட்டு அது ஏன்னா ஒவ்வொரு உபனிஷத்து ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொருத்தர் பாடுறதுல அந்த ராகம் ஆனந்த வேறுவியா இருந்தாலும் பாடுறவனுடைய சாமர்த்தியத்தினால டிஃபரெண்டான பிரஷர் வரதா இல்லையா? வேகா வருது. அது எனக்கு ரொம்ப சொல்ல தெரியாது. கேட்கிறவான் தெரியும். ஒரே வாத்தியார் பாடம் சொன்னாலே கேட்கிறவாளுடைய கெப்பாசிட்டினால அதனுடையதான ஒரு விறுவிறுப்பு ரொம்ப வித்தியாசப்படுறது. அதை நாம கவனிக்கிறதுனால ஏற்படுற ஆஃப்டர் எஃபெக்டும் வித்தியாசப்பட்டுதான் ஆகணும். அங்க போய் அத்தியத்துக்கு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணான்னு தஸ்மாது மயா பரேண சுவாமினா அதிஷ்டாத்ரா கிருதா கிருத பல சாட்சி பூதேன போக்திரா அவித்ரவ்யம் புரஸ்யேவராஜ்யா. எப்படி நாட்டுக்கு ஒரு சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரோ அவர் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கணும், அவருக்கு சொன்னபடி எல்லாம் கேட்கணும் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ. அது போல புரஸ்யராஜ்யா இவ இதெல்லாம் கொண்டு கொடுக்கறச்சு ரூபமோ ரசமோ கந்தமோ ஸ்பர்ஷமோ எல்லாத்தையும் அதனால வரக்கூடிய கிளுகிழுப்பு, அதனால வரக்கூடிய அழுகை சிரிப்பு பல சுகம் கிருதா கிருத்த பல சாட்சி பூத்தேன செஞ்சத்துக்கு செய்யாததான பாபத்தினால ஏற்பட்டதுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால வரது எல்லா ரிசல்ட்டும் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இவைகளுக்கு சேராத ஆளா இருக்கணும். கண்காதுக்குள்ளேயே ஒரு ஆளை போடக்கூடாது. வெளியிலேருந்து ஆள் கொண்டுடும். எப்பவுமே அந்த கம்பெனியில ஏதோ ஒரு டெஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பிரைஸ் கொடுக்குறேன்னா இந்த கம்பெனியில் வேலை பார்க்கறவன் அதுல கலந்துக்கூடாதுன்னு போடுவான். ஏன்னா அவனுக்கு அதனுடைய ரகசியம் தெரியும். இதை விட்டு வெளியிலேருந்து ஆள் கொண்டோம் ஏன்னா அவன் இம்பார்ஷியலா இருப்பான்னு பேரு. நமக்குள்ளேயே ஒரு ஆளை போட்டா இவன் அந்த கட்சிக்கு எப்பவுமே ஏதாவது ஒண்ணு
பல வழியா அனுப்பிச்சுட்டே இருப்பான். அதான் பரார்த்தான்னு போட்டா இந்த சங்காந்தத்துக்குள்ள ஒரு ஆளை வந்து ஹெட் ஆகிட்டு ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்துறான்னா அதுக்கு 3வது மனுஷன் தான் ஒருத்தன் வந்து சேர்மனா இருக்கணும். நான் இதை ரொம்பவும் டெஸ்ட் பண்ணி சொல்லல. இதுக்குள்ள ஒருத்தன் ஏதோ ப்ராப்ளம் புது ஆள் 3rd பர்சன் அவன் இம்பார்ட்டா எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவான்னு அந்த லாஜிக் அப்ளை பண்றது இங்க. அதுக்காக சங்காந்த வெதிரிக்தேன சம்மதகாரி அதான் அப்பதான் சரியா ஒரு பிரேஜமானம் சுவாமினி தஸ்மாத் மயா பரேண சுவாமினா அதிஷ்டாத்திர பரேணன பெறப்பட்டவர் கிருதா கிருத பல சாட்சி பூத்தேன புண்ணிய பாபத்தினுடைய பலமான சுகுதுக்கங்களுக்கு விட்னசிங்காக என்ஜாயராக இருக்க வேண்டும். ராஜா சக்கரவர்த்தி எப்படி நாட்டுக்கோ எதினாமையேதது சம்ஹதகாரியஸ்ய பரார்த்தம். பல பேர் குரூப்பா சேர்ந்து ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட் எல்லாம் இந்த குரூப்பை தவிர குரூப்பை ஏற்பாடு பண்ணவருடையதான நன்மைக்காக ஒரு பெரிய லாஜிக். இப்ப வீட்டுல இவ்வளவு எல்லாம் வச்சு கட்டுறான் இழைக்கிறான் பூமெல்லாம் வீடுகள்ல உள்ள செங்கலுக்காக செங்கல் இதெல்லாம் காட்டிலும் கட்டின வீட்டுல இருக்கக்கூடியவன் தனியான ஒரு ஆளும் கான்சியஸான ஒரு ஆள் இல்லையா? அப்படிக்காத்தானே எல்லாம் பண்றான். இது பிரகதாரண்யத்தை ரொம்ப பெரிய விசாரம். ஆத்மஸ்வரூபம் இந்த சங்காதத்துக்குள்ள உத்தராவே இருக்கட்டுமே கூடவே கூட நம்ம ஆளுங்க விடவே அவர் நிஷ்பகபாதமான ஈஸ்வரன் தான் வரணும். பரார்த்தம் பரார்த்தினம் சேதனம் அந்தரேன. அப்ப நான் தான் அது எல்லாத்துக்கும் சுயமான சேதனம். அதெல்லாம் டூப்ளிகேட் ஜெராக்ஸ் வச்சுன்னு எல்லாத்தையும் போக முடியாது. நீங்க டூப்ளிகேட் ஒரிஜினல் காட்டணும். டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் தான். ஒரிஜினல்ல தான் நம்ம எல்லாமே இருக்கணும். ஒரிஜினல் நெய்னு போடுறோம் ஆனா வெறும் டூப்ளிகேட்டா அப்படிதான் இந்த ஆட்கள் ஆல் தட் glitters is not gold அப்படிங்கிற பழமொழி எது உபயோகிச்சு கண்ணு சேத்தனம் போல தெரியறது, காது சேத்தனம் போல தெரியறது, மூக்கு சேத்தனம் போல தெரியறது. அசீதிய பார்த்தேன் நியூஸ் சொல்லவும் தானே எல்லா குரங்குமா ஆரம்பிச்சு விட்டார். ராமர் நீப்பார் என்று கேள்வி போட்டு எல்லாமே ஆஞ்சநேயா நீப்பாரு. ஏன்னா மொத்தமா நான் தான் சீதையை பார்த்தேன்னு ராமருக்கு ஒரு பிரமம் வரணுமேன்னு எல்லாருக்கும் ஒரு பிரமம். இது உலகத்துல உள்ள சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை யாரும் ஒன் பண்ண முடியாது. பட்சத்தெல்லாம் கூட சொல்றது இந்திரன் விரோச்சனம் வேதாந்தம் படிக்கும் போது ஒருத்தன் நன்னா கிரகிக்கிறான், ஒருத்தன் சுமாரா கிரகிக்கிறான், ஒருத்தன் கிரகிக்கவே இல்லை, ஒருத்தன் தப்பா கிரகிக்கிறான். ஆதிசங்கர் அவ்வளவு சொல்லுங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கிரகிச்சிருக்குவாடா, உபன்யாசக்காரெல்லாம் ஒரே மாதிரி உபன்யாசம் பண்ணுவாடா, உபன்யாசம் நன்னா இருக்குமா? வெரைட்டி வேண்டாமோ நமக்கு? அயாதயாம் லோகான் மனுஷ்யாம் உபஜீவந்தி காத்தால குழந்தைகள் புது அர்த்தம் புதுசா என்ஜாயபிள் திங்ஸ் எல்லாம் வரணும்னு மனுஷன் நினைக்கிறான். அதனாலதான் மனுஷலோகம் அந்தரிக்ஷலோகம் திலோகம் வெரைட்டி எல்லாம் வச்சு யாகங்கள் எல்லாம் வச்சான்னு சொல்றாரு. ஒரே கத்திரிக்காய் கறிய தினமும் பண்ண யாராவது சாப்பிடுவாங்க. எவ்வளவு நன்னா இருக்கட்டும் மாறிட்டே இருக்கணும். ட்ரெஸ் ஒரே மாதிரி போட்டுட்டாக்க எல்லாருக்கும் ரசிக்கிறதோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா பண்றான். இதுதான் ஃபேஷன் பேரு. இது மனிதனுடைய சுபாவம். ஆனா அதுக்கு நாம அடிமையாக அதுக்கு அடிமையாயிட்டோம்னா அப்புறம் எல்லா சம்பாத்தியும் துணிக்கு தான் போகும். மணி எல்லாம் துணியில வேஸ்ட் ஆகிடும். துணிமணின்னு பேரு. எனவே இப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்லுவேனே, இந்த கண்ணு காது மூக்கு கை காலு இதெல்லாம் உடம்புல வேலை செய்யுறதே, இந்த வேலை செய்யறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பலன் இருக்க நன்மை அது இவாளுக்குள்ள ஒருத்தருக்கு இல்ல, தனியாக உள்ள ஆத்மான்னு ஒருத்தர் இருக்காரு. கடவுளுக்குள்ள பூந்திருக்காரு. எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காரு. நீ எறும்புலேருந்து ஆரம்பிச்சு வேலைக்காரன் தோட்டி துப்பட்டான் ஐயர்வாள் ராஜா எல்லாருக்குள்ளயும் அந்த கடவுள் இருக்க. அவருக்காகத்தான் எல்லாம் பண்றோம் அப்படின்னு நினைச்சிருந்தா தப்பு பண்ண மாட்டான். கடவுளுக்காக கொண்டு போய் கொடுக்கும்போது பூச உடைய வைப்பன யாரு நல்ல விடையத்தான். சுவாமிக்கு அழக வாழைப்பழத்தை நேர்த்தியம் பண்ணி இவன் நல்ல வாழைப்பழத்தை சாப்பிடுறது போக்கு. அது போல இவர் என்ன நினைக்கிறார், இங்க எல்லாமா கொண்டு விடணும். பரார்த்தினம்மாம் சேதனமந்தரேன கதம் பவே புற பௌரகாரியம் இவ தத் சுவாமினா. அந்த ராஜாங்கிறவருக்காக பயந்து எல்லாம் நடக்கிறது அவருக்கு இருக்கணும். அது போல அசகோகம் கிம் ஸ்வரூபா கஸ்யவா சுவாமினா யாரு யாருக்கெல்லாம் தலைவன் அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதியும் காரியகரண சங்காந்தம் அனுப்பிரவிஷ்ய வாகாத்யதிவ்யாகிருதாதி பலம் ந உபலபேய.
ராஜா இவ புறம் ஆவிஷ்ய அதிகிருத புருஷ கிருதாதி லட்சணம் ந கஷ்டித் மாம் அயம் மா கஷ்டித் ந கஷ்டித் மாம் அயம் சன்னேவம் ரூபஸ்சே இது அதிகச்சேத் விசாரே. இதெல்லாம் ஜாக்கியா பூந்து பொறப்பு திரஷ்டா ஸ்ரோதா மந்தா போத்தா வித்யாதா ஸ்பிரகா ஆக்ராதா இல்ல சொல்லப்பட அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒண்ணு இல்லையே. ஆனா என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு வழிகிறேன். என்ன தனியா கரண்ட் புரிஞ்சுக்க முடியுமோ? பேட் லைட் எரியறதுனால, ஃபேன் சுத்தறதுனால, ரேடியோ பாடுறதுனால, வீடியோ ஆடுறதுனால, என்னுடைய மைக்கு ஒர்க் பண்றதுனால அப்படிதான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கே வழி இல்லாம போயிடும். அதாவது வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல உள்ள காரியத்திலேருந்து காரணத்தை அனுமானம் பண்ணணும். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்தர் ரசிக்கிறவர் இருக்காரு, நேற்றுக்கு நான் பார்த்தேன், இன்னைக்கு கேட்டேன், நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றவர் இருக்காரு. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு துவாரங்கள். வயசு 4 என்ட்ரன்ஸ் இருந்தா என்ட்ரன்ஸ்லயே உட்காந்து பல கச்சேரிக்கு உள்ள போறதுக்கான துவாரம். பாகாதி அபிவியாசிருத்தாதி பலம் பேசினதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையோ தீமை என்ன என்பதையோ உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு நான் உள்ள இல்லைன்னா ராஜா இவ புறமாவிஷ்ய ராஜா உள்ள பூந்த அந்த நாட்டுல இந்த மந்திரி என்ன பண்ணா அந்த மந்திரி என்ன பண்ணா வாரம் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு போட்டு மிரட்டி கேட்காத வரைக்கும் மந்திரி சும்மா இருக்க மாட்டாங்க. கிருதாகிருத புருஷ கிருதாதி லட்சணம் ந கஷ்டித்து. அப்ப ஒருத்தர் இருக்கார் என்றும் புரியாது. அந்த கொண்டு வந்ததெல்லாம் பலிக்காமலும் போயிடும். ஒருத்தர் வந்து வாங்கி ரசிக்கிறதுக்கு இல்லையா சாமான் வாங்கி போட்டு ஒரு நிமிஷம் சாப்பிடல எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? சமையல் பண்ணவருக்கு தான் நல்லா இருக்குமா? இல்ல ஏற்பாடு பண்ணவருக்கு தான் நல்லா இருக்குமா? பணம் கொடுத்தவருக்கு தான் நல்லா இருக்குமா? பிரகிருத உத்தேசமாக எந்த பார்த்து நடக்கணுமா? கஷ்டித் விசாரியே விபரியே நான் உள்ள நுழைஞ்சதெல்லாம் கவனிச்சுதானே எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்தர் பார்த்தா கண்ணால பார்த்து ரசிக்கிறார், திரஷ்டாவாக காதால் பார்த்து கேட்கிறார், ஸ்ரோதாவாக. அப்பதான் அவரை என்ன புரிஞ்சுக்க முடியும், தன்னை புரிஞ்சுக்க முடியும். யோ எம்பாகாதி இதம் இது வேத இதம் ரூபஞானம் இதம் தசஞானம் தெரியுதல் ஜாக்கிரதா திஷ்டதா சர்வா ஸ்வவஸ்தா ஸ்வபி ஜாவிருத்தா ஸ்வனுவர்த்தமானமஹமித்யந்த ஸ்புரந்தம் சதா. எவ்வளவு அழகா சொல்றாரு. அதை விட்னஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிட்டு ஒருத்தர் போயிட்டுக்காரு. விடாம பால்யத்துல இருந்தார், கோமாரத்துல இருக்கார், யௌவனத்துல இருக்கார், வார்த்தைகத்துல இருக்கார். போனப்புறமும் இவர் அண்ட சரீரத்துல போய் வேற விதமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு போறார். தொடர்ந்து அவர் தான் ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சுக்கு மேனேஜர் மாதிரி மேனேஜர் ஆள் போய் எல்லாம் மறந்து விடுகிறார். சந்ததின்னு பேர் பிரபஞ்சத்துக்கு. உள்ள உத்தர் இல்லைன்னா உத்தராலையும் புரிஞ்சுக்க முடியாது. என்ன ஏவம் ரூபச்சேத் விசாரியே நான் உள்ள நுழைஞ்சு கவனிச்சேன்னா யார் வாயால கேட்டு சந்தோஷப்படுறாளோ, யார் கண்ணால பார்த்து சந்தோஷப்படுறாளோ, யோ எம்பாகாதி இதமிதி வேத எனக்கு இது வேதன ரூபஷா. அவர் பொதுவான அறிவு. வெளிச்சம்ங்கிறது பொதுவான வெளிச்சம். நீல கண்ணாடி போட்டா நீளமா வெளியில வருது, பச்சை போட்டா பச்சையா வருது, மஞ்சள் போட்டா மஞ்சளா வருது, ஊதா போட்டா ஊதாவா வருது. இந்த கலருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அது வெறும் ஒளி. அது போல வரை ஞானம், ரூப ஞானம் என்னும் கந்த ஞானம் என்னும் பரிச ஞானம் என்றும் மாறி மாறி இருந்து எல்லாத்துக்கும் பொதுவது. இதனால வரதெல்லாத்தையும் அவரு தான் என்ஜாய் பண்றவர். வேதன ரூபஷாவ ஞான வடிவம் இது அதிகந்தவ்யா அஹம். அதுக்காகத்தானே இந்த சிட்டிய வந்திருக்கு. யதர்த்தமிதம் சம்ஹதானாம் பாகாதீனாம் அபிவ்யாகிருதாதி. அவர் ஒருத்தர் காத்தாம்பா இவ்வளவு பேர் கண்ணு காசு மூக்கு வேலைக்காரர்கள்லாம் அதை கொண்டு ராஜாவுக்கு பலி கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறான்னு புரிஞ்சுப்பா. ததான்னு இருக்காங்க. யதான்னு இருக்கணும். அடுத்தபடி யதா ஸ்தம்ப குட்டியாதீனாம் பிராசாதாதி சம்பதானாம் ஸ்வ அவயவேர சம்ஹத பரார்த்தத்துவம் தத்வத். இதுக்கு 15 பக்கம் இருக்கு பிரகதாரண்யகத்த வியாக்கியானம். இதுக்கு வியாக்கியானம் இல்லை, இந்த வாக்கியத்துக்கு. அங்க வரக்கூடிய விசாரத்தை அது பெருசு பண்ணியிருக்காரு. தூணு கதவு எல்லாம் வச்சு சீலிங் போட்டு வீடு போல சோரா கட்டியிருக்கான். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டிருக்கான். அதுல எத்தனை சாமான்களை கொண்டு சேகரிச்சு சேர்த்திருக்கான் தெரியுமா? சேர்த்திருக்கான். சம்ப குட்டியாதீனா பெரிய பங்களா.
தனித்தனி ரூம் எல்லாம் இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய ஹால். வேதாந்தம் படிக்கிறது ஒண்ணும், குமுதம் படிக்கிறது ஒண்ணும், கல்கி படிக்கிறது ரீடிங் ரூம்லயே பல ரீடிங். இதை எல்லாமே ஏக்கமூலிகா சமையலுடைய பூஜை, சமையலுடைய சாப்பாடு, சமையலுடைய பக்கத்தில் நம்ம மனசு எப்படி புரிகித்தோ அது போல இடங்களும் புரிகிவிடும். இது எல்லாருமா நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன்ன காரயன் ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீதையில சொல்லுங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சுபாவஸ்து பிரவர்த்ததே இத்தத்துல உத்தம் அப்படின்னு நிறைய எழுதுறாரு. சுபாவன்னா என்ன? சொல்ல முடியாததான அனிமேஜினபிளான ஒரு இல்யூஷன், மாயேன்னு அர்த்தம். எல்லாம் பெரிய நாடகம். அதுல அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுட்டு நம்ம பட்டும் படாமலும் வரதுக்கு உள்ளதுதான் வேதாந்தம். வேதாந்தம் எங்கேயோ காட்டுல போய் உட்காந்து தனியா முக பிடிச்சுன்னு உட்காரணுங்கிறது அவசியம். ஒரு தடவை உட்கார்ந்தாதான் என்ன சொல்றான்னு புரியும். ஆனா புரிஞ்சது அனுபவத்துக்கு வரும்பொழுதோ ஏகாந்தம் அநேகாந்தம் ரெண்டு பேர். ஏவம் ஈஷித்வா அதஹா, அதுக்கப்புறம் கதரேன பிரபத்யா இதி, எந்த வழியாக உள்ளே நுழைவது, from which hole, கண் வழியாவா காது வழியாவா, பிராணம் எது வழியா வந்ததுன்னு சொல்றோம்னா பிராணம் உள்ளங்கால் வழியா வந்ததுன்னு இருக்கு. அது பின்னாடி நிறைய வரும். பிரபதம் ச மூர்த்தா ச அஸ்ய சங்காதஸ்ய பிரவேச மார்க்கம். இன் கேட்டு அவுட் கேட்டுங்கிற. இன் கேட்டுங்கிறது ஒன்று இருக்கு, கால் அதாவது உள்ளங்காலுக்கு கீழே, அதுதான் இன் கேட். அவுட் கேட்டுங்கிறது மேல இருக்க ஓட்டை. இப்படி அப்படி போனது. இப்ப பங்களாக்கள்ல கூட இன்னும் இந்த கேட்டை ஒர்க்கும் அவுட் அந்த வேணா ஒன்னொன்னு மோதிக்காம. அதுபோல இந்த கேட்ல எது எது நமக்கு ரெண்டு தான் மொத்தமான மெயின் என்ட்ரன்ஸ். அது இன்னொன்னு அவுட் ஒன். ஏவமே சித்லா, எந்த வழியாக, பிரபதிச்ச மூர்த்தாச்ச, பிரபதம்னா உள்ளங்கால், மூர்த்தான தலை, தலையில ஒரு நடுப்புற ஒரு ரந்திரம் இருக்கு, பிரம்மரந்திரம்னு பேர். அஸ்ய சந்தாதஸ்ய பிரவேச மார்க்கோ, ஜன்னல் இல்ல, மெயின் என்ட்ரன்ஸ் அது ரெண்டும். அனையோஹோ கதரேண மார்க்கேண, இந்த கால் வழியாக வாசப்படியா கொல்ல வழியா வரதா வாச வழியா வரதா? இப்ப கொல்லையே கிடையாது ஒருத்தருக்கும், ஒரே வழிதான். கல்யாணங்க மண்டபத்துல கூட போறதுக்கு ஒண்ணு வரத்துக்கு ஒண்ணு வைப்பா, அப்பதான் கூட்டம் மோதாம இருக்கும். அது போல இங்க ரெண்டு வழியில இதுல நுழையலாம். யோச பிரபதம் பிரபதம்னா உள்ளங்கால், சங்காந்தஸ்ய பிரவேச மார்க்கம், வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ். அனையோ கதரேண மார்க்கேண, இதெல்லாம் பிளான் பண்ணாலும். இதம் காரியகரண சங்காந்தம் லக்ஷணம் புறம் பிரபத்யை பிரபத்யேயா பிளான் பண்ணி ஆலோசனை பண்ணிருக்காருங்கிற வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு உள்ள நுழைவன். நுழைஞ்சவருக்கு 3 இடத்துல 3 பட்டம். ஜாகிரத்துன்னு ஒண்ணு, சொப்பனம்னு ஒண்ணு, சுஷுப்தின்னு ஒண்ணு. 3 பட்டணத்துக்கும் சொப்பனம்னு பேருன்னு சொல்லுவேன். நாளைக்கு கிளாஸ் அது விறுவிறு விருந்து கொண்டான் ஐதரையோ